வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வெல்கம் டு நெஞ்சுக்குள்ளே. இது ஷர்மிளா பிராங்கோவின் நலம் நலமறிய ஆவல் நாவல் பகுதி 24-25. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ள போலாம். நட்சத்திராவின் தலை வேகமாக சுற்றி கொண்டே இருந்தது. ரொம்ப பரிச்சயமான செல் மாதிரி ஒரு ஃபீலிங். அதோட லாக் கூட எனக்கு மனப்பாடம் என்ற கௌரி சங்கரின் வார்த்தைகள் அவள் செவியில் ஒலித்துக் கொண்டே இருந்தன. அவளுக்கு நடப்பது ஒரு கனவு போல் தோன்றியது. கௌரியின் மரணம் கூட ஒரு கனவாக இருந்துவிடக் கூடாதா என்று அவள் மனம் ஏங்கியது. இரவு நட்சத்திராவால் உறங்க முடியவில்லை. அவள் ஏதேதோ சிந்தனைகளில் ஆழ்ந்து பொழுதை கழித்தாள். பொழுது விடிந்தது. கௌரி சங்கரின் அப்பா அம்மாவை அழைத்து வர ஏர்போர்ட் சென்றாக வேண்டும். ஆனால் ஏர்போர்ட்டுக்கு தனியாக ஏதாவது ஒரு டாக்ஸியை பிடித்து கொண்டு செல்ல அவளுக்கு பயமாகத்தான் இருந்தது. வீரு, சாகர் இருவரும் டெல்லியில் தான் இருக்கிறார்கள். அவர்களால் மீண்டும் தனக்கு ஏதாவது ஆபத்து கண்டிப்பாக வரும். கௌரியையே கொன்றுவிட்டவர்கள் தன்னை வைத்திருப்பார்களா? இப்போது கௌரியின் மரணத்திற்கு அவர்கள்தான் காரணம் என்று எனக்கு தெரிந்தும் விட்டதல்லவா? என்னை உயிரோடு விடுவார்களா என்ன? அதை எண்ணிய போதே அவள் கை கால் நடுங்கியது. அவர்களை கண்டிப்பாக சட்டத்தின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று அவள் மனம் துடித்தது. ஆனால் கௌரியை அவர்கள் கொலை செய்ததற்கு எந்த ஆதாரமும் இல்லை. அப்படி ஒரு ஆதாரம் கிடைத்தால் மட்டும்தான் அவர்களுக்கு எதிராக தன்னால் போலீஸுக்கோ கோர்ட்டுக்கோ செல்ல இயலும். அதனால்தான் அவள் இப்போதும் அடங்கியிருக்கிறாள். அவர்கள் இருவரையும் கொலை செய்து விடுவது என்று கூட அவள் மனதில் ஒரு கணம் எண்ணினாள். ஆனால் எப்படி? முரடர்களான 2 ஆண்களை தனி ஒரு பெண்ணான தன்னால் என்ன செய்துவிட இயலும்? இப்படி பல எண்ணங்கள் ஓட எது எப்படியோ. ஆனா இப்போ கௌரியோட அப்பா அம்மாவை ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு வரணுமே, என்ன பண்றது? யார உதவிக்கு கூப்பிடுறது என்று மனதில் நினைத்த நட்சத்திரா, சங்கர் கணேஷ் சார் கிட்ட உதவி கேட்கலாமா? அவர் தான் விசிட்டிங் கார்டு கொடுத்தாரே, அதுல அவருடைய போன் நம்பர் இருக்கும். போன் பண்ணி அவர்கிட்ட உதவி கேட்டா என்ன என்று மனதில் நினைத்தவள் தன் செல்போனை எடுத்துக்கொண்டு தன் பேக்கை திறந்து அதனுள் இருந்த சங்கர் கணேஷின் விசிட்டிங் கார்டை எடுத்து அவரது எண்ணிற்கு அழைத்தாள். ஒரே பில்லில் அழைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சார், நான் நட்சத்திரா பேசுறேன் என்றாள். சொல்லுமா. என்னம்மா, கௌரியோட அப்பா அம்மா வந்துட்டாங்களா என்று கேட்டார். இல்ல சார், அவங்க இனிதான் வருவாங்க. அவங்கள கூப்பிடுறதுக்காக நான் ஏர்போர்ட் போயாகணும் என்று அவள் கூறி முடிக்கும் முன், வேண்டாம் வேண்டாம், நீ தனியா எல்லாம் ஏர்போர்ட் போக வேண்டாம், நான் கார் அனுப்புறேம்மா. நீ அந்த கார்ல போய் கௌரியோட அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்துடு. கௌதமனை உன் கூட அனுப்பி இருப்பேன். ஆனா அந்த அம்ரிஷ சந்திக்க போறோம். கௌதமும் என் கூட கண்டிப்பா வந்தாகணும். அவன்தான் என்னை விட ரொம்ப கடுப்புல இருக்கான். அதனால டிரைவரை அனுப்பி வைக்கிறேன். பத்திரமா கார்ல போயிட்டு அவங்களையும் கூட்டிட்டு வந்துடுமா என்றார் சங்கர் கணேஷ். தேங்க்யூ சார் என்று மகிழ்ச்சியோடு கூறினாள் நட்சத்திரா. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குமா? நான் தான் சொன்னேனே, நீ என்னுடைய மக மாதிரி. அதனாலதான் உனக்கு இவ்வளவு சலுகைகள், உரிமைகள். சரிம்மா, நம்ம அப்புறம் சந்திக்கலாம் என்றவர் அழைப்பை துண்டித்தார். எம்எல்ஏ அம்ரீஷ், வீரு இருவரும் ஹோட்டல் கௌதம் சங்கரில் அவர்களது அறையில் அமர்ந்திருக்க அறை கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது. வீரு தான் எழுந்து வந்து கதவை திறந்தான். கௌதமை கண்டதும் அவன் அதிர்ந்தான். என்னப்பா வீரு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா என்று ஹிந்தியில் சங்கர் கணேஷ் கேட்க, வீரு அப்போதுதான் சங்கர் கணேஷை கண்டான். அப்போதுதான் அவனது தலையில் அடித்தது போல் அவனுக்கு அந்த உண்மை விளங்கியது. முதன்முறை கௌரியை கண்டபோது
அவனை வேறு எங்கோ பார்த்தது போல் அவனுக்கு தோன்ற காரணம், இதே போன்று தன் அப்பாவை சந்திக்க வந்த சங்கர் கணேஷோடு ஒரு முறை கௌதமை அவன் கண்டதுண்டு. அதனால்தான் அன்று கௌரியை கண்டபோது அவனை இதற்கு முன்பு எங்கோ கண்டது போன்ற ஒரு ஞாபகம் அவனுக்கு இருந்தது. அதிர்ச்சியில் உறைந்து நிற்கும் வீருவை பார்த்தபடியே அவன் அருகில் வந்த எம்எல்ஏ அம்ரிஷ் கௌதமை கண்டு அதிர்ந்து கௌரி சங்கர் என்று கத்தியே விட்டார். அது யாரு கௌரி சங்கர் என்று கேட்டார் சங்கர் கணேஷ். நான் கௌரி சங்கர் கிடையாது, கௌதம் சங்கர். நட்சத்திராவோட கணவர் கௌரி சங்கரை நீங்க தான் கொலை பண்ணிட்டீங்களே, அதாவது உங்க பையனும் டாக்டர் சாகரும் சேர்ந்து என்று கௌதம் கூற சங்கர் கணேஷ் வியப்போடு கௌதமை பார்த்தார். என்னப்பா இது புது கதையா இருக்கு? உன்னை பார்த்தா இவங்க கௌரி சங்கர்னு சொல்றாங்க, அப்படின்னா நட்சத்திராவோட கணவர் உன்ன மாதிரியா இருப்பாரு பாக்குறதுக்கு? எனக்கு எதுவுமே புரியலப்பா என்றார் சங்கர் கணேஷ். ஆமாப்பா, நட்சத்திராவோட கணவர் கௌரி சங்கர் என்ன மாதிரியே தான் இருக்காரு, அதனாலதான் என்ன பார்த்ததும் கௌரி சங்கர்னு இவர் சொல்றாரு என்றான். அப்படியா என்று வியந்தவரின் மனதில் ஏதேதோ கேள்விகள் எழுந்தது. அவர் அதை மனதிலேயே பூட்டி வைத்துவிட்டு அம்ரிஷை பார்த்தார். சார், உங்க பையனும் டாக்டர் சாகரும் நட்சத்திராவோட கணவரை கொலை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நட்சத்திராவையும் இவங்க கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க என்று சங்கர் கணேஷ் கூற, அதுக்கு என்ன சார் சாட்சி என்று அலட்சியமாகவும் சிறிது குரலை உயர்த்தியும் கேட்டான் வீரு. சாட்சி இல்லாததால மட்டும்தான் நீங்க வெளியே இருக்கீங்க. சாட்சி இருந்தா இப்படி பேசிட்டு நாங்களும் நின்றுட்டு இருந்திருக்க மாட்டோம். உங்களை அப்படியே காலோட பிடிச்சு இழுத்துட்டு போய் ஸ்டேஷன்ல தள்ளி இருப்போம் என்று கோபமாக பற்களை நரநரவென்று கடித்தபடி கௌதம் கூற, கௌதம் நீ பேசாம இரு, நான் பேசிக்கிறேன் என்று கூறிய கௌதமின் அப்பா, இங்க பாருங்க, உங்க மகனால இனிமே நட்சத்திராவுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அப்படி வந்தா அதுக்கப்புறம் நீங்க உங்க மகனை மறந்துட வேண்டியதுதான் என்றார் கௌதமின் அப்பா. என்ன சார் மிரட்டி பாக்குறீங்களா? எங்க பார்ட்டிக்கு நீங்க நிதி உதவி செய்யலாம், கோடி கோடியா கொட்டி கொடுக்கலாம், பெரிய பிசினஸ் மேனா இருக்கலாம், அரசியல்வாதிங்க எல்லாம் உங்க பாக்கெட்டுக்குள்ள இருக்கலாம், பிஎம் சிஎம் எல்லாரையும் உங்களுக்கு தெரியலாம். அதுக்காக எங்களை மிரட்டி பார்க்கலான்னு நினைக்காதீங்க என்றார் அம்ரிஷ். மிரட்டி பார்க்கல, உண்மையதான் சொன்னேன். அப்புறம் டாக்டர் சாகர் நம்ம எம்எல்ஏ சுஜீந்திரனோட பையன் தானே, அவங்களையும் சந்திச்சு பேச போறோம். அவங்க கிட்டயும் நட்சத்திரா விஷயத்துல தலையிட வேண்டாம்னு சொல்ல போறோம். மீறி நீங்க மூக்க நுழைச்சிங்க, உங்களால நட்சத்திராவுக்கு ஏதாவது ஆபத்து வந்தது அப்புறம் என்றவர் அமைதியாக வீருவை பார்த்தார். வீருவின் தலை கவிழ்ந்தது. சரி, நாங்க புறப்படுறோம். எம்எல்ஏ சுஜீந்திரனை கூப்பிட்டுருக்கோம். அவரும் இதே ஹோட்டல்ல தான் வேற ரூம்ல இருக்காரு. அவர் கூடவும் இதே மாதிரி ஒரு சந்திப்பு இருக்கு. அவரையும் பார்த்து அவருடைய மகனை ஒழுங்கு மரியாதையா இருக்க சொல்றோம். அதுக்கப்புறமாவும் உங்க மகனும் எம்எல்ஏ சுஜீந்திரனோட மகனும் நட்சத்திர விஷயத்துல வாழை ஆட்டி நீங்க அந்த வாழை ஒட்ட நறுக்கவும் நாங்க தயங்க மாட்டோம். ஏன்னா நட்சத்திரா எங்க பொண்ணு மாதிரி என்றார் சங்கர் கணேஷ். ஆமாமா, எல்லாருமே இதே டயலாக் அடிச்சுட்டு அழகான பொண்ணுங்களை எல்லாம் வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கங்க. அதுக்காக தானே பொண்ணு மாதிரின்னு டயலாக் எல்லாம் விடுறீங்க என்றான் வீரு. அதுவும் சரிதான், அவன் புத்தி தானே அவனுக்கு ஞாபகம் வரும் என்றான் கௌதம். இவங்க கிட்ட என்ன பேச்சு கௌதம்? டைமை வேஸ்ட் பண்ணிட்டெல்லாம் நிக்க வேண்டாம். பேசாம போலீஸுக்கு போன் பண்ணி இவங்களை போலீஸ்லயே ஒப்படைச்சலான்னு நினைக்கிறேன். இவங்களுடைய இல்லீகல் பிசினஸ பத்தின சில எவிடன்ஸ் நம்ம கிட்ட இருக்குல்ல, அதை காட்டி போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட வேண்டியதுதான், வேற வழியே இல்லை என்றார் கௌதமின் அப்பா. இல்லைங்க, அது வேண்டாம். இனிமே நாங்க உங்க வழிக்கு வரமாட்டோம், போதுமா என்றார் எம்எல்ஏ அம்ரிஷ்.
கௌதமும் அவன் அப்பாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இங்க பாருங்க அம்ரிஷ், உங்க மேலையும் உங்க பையன் மேலையும் எங்க பார்வை எப்பவும் இருக்கும். தப்பா ஏதாவது நடந்தது அப்புறம் பேச்செல்லாம் கிடையாது என்றார் கௌதமின் அப்பா. ஆமா, எங்க கிட்ட பேசின மாதிரி சாகர் கிட்ட போய் பேசுங்க. அவன் உங்களுடைய கதையையே முடிச்சிடுவான். அவன் என்ன மாதிரி சாஃப்ட் கிடையாது. அவன் தான் இந்த கதைக்கே உண்மையான வில்லை என்றான் வீரு. அட, நாங்க மட்டும் சாஃப்ட்னு யாருப்பா சொன்னது? இந்த டெல்லியில நான் குப்பை கொட்டி இந்த லெவலுக்கு உயர்ந்திருக்கேன்னா உங்களை மாதிரி எத்தனை பேரை சமாளிச்சுட்டு நான் மேல வந்திருப்பேன். அதை நீங்க யோசிச்சு பார்க்கவே மாட்டீங்களா? உங்களை விட 1000 தில்லாலங்கடிய பார்த்துட்டு தான்ப்பா நான் இங்க வந்திருக்கேன். அதனால சாகர் இல்ல, அவன் அப்பன் பாட்டேன் எவன் வந்தாலும் அவங்கள கிழிச்ச கோட்டை தாண்ட விடாம நிப்பாட்ட எங்களுக்கு தெரியும் என்றார் கௌதமின் அப்பா. வீரு அலட்சியமாக சிரித்தான். கௌதமும் அவன் அப்பாவும் அதே அலட்சிய சிரிப்பை பதிலாக அவர்களுக்கு அளித்துவிட்டு அந்த அறையிலிருந்து திரும்பினர். கௌதமும் அவன் அப்பாவும் சாகரும் அவன் அப்பாவும் தங்கியிருந்த அறைக்கு வந்தனர். சாகருக்கு கௌதமை கண்டதும் அதிர்ச்சிதான். அப்போதுதான் கௌதம் சங்கர் கணேஷின் மகன் என்பது புரிந்தது. அவனும் இது போன்று ஒரு முறை அவரோடு கௌதமை பார்த்ததுண்டு. அதனால்தான் அவனுக்கும் கௌரி சங்கரை பார்த்த போது எங்கோ பார்த்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டிருந்தது. ஆனால் அவன் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. சாகரையும் அவன் அப்பாவையும் சங்கர் கணேஷ் எச்சரித்தார். எப்போதும் அமைதியாகவே அனைத்தையும் கையாளும் சாகர் இப்போதும் அமைதி காத்தான். எதிர்த்து பேசவே இல்லை. எதிர்த்து பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை என்று அவனுக்கு தெரியும். எதுவாக இருந்தாலும் மிகவும் பொறுமையாக கையாள வேண்டும் என்பதுதான் அவனது பாலிசி. அவன் அதையே பின்பற்றினான். கௌதமும் அவன் அப்பாவும் அவர்களை எச்சரித்துவிட்டு வீடு திரும்பினர். கௌதம், காரை நேர நட்சத்திராவோட பிளாட்டுக்கு விடுப்பா. போய் நட்சத்திராவை பார்த்து சாகராலையும் வீருவாலையும் இனி நட்சத்திராவுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். கௌரியோட அப்பா அம்மா வந்திருப்பாங்க, அவங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும். உன்னை பார்க்கும்போது அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு தெரியல, அதை பார்க்க கூட ஆசையா தான் இருக்கு. நீ தான் கௌரி சங்கர் மாதிரியே நீ இருக்கேன்னு சொன்னியே, எனக்கு கூட ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா கௌரியோட அப்பா அம்மாவை நம்ம சந்திச்சுதான் ஆகணும். என்னுடைய மகன் மாதிரியே ஒரு மகன் இன்னொரு அப்பா அம்மாவுக்கு இருந்திருக்கான்னா கண்டிப்பா அந்த அப்பா அம்மாவை நம்ம பார்க்க வேண்டாமா என்றார் அப்பா. நான் கூட அப்படிதான்ப்பா நினைச்சேன். நீங்க தான் ஏதாவது தப்பா எடுத்துப்பீங்களோன்னு பேசாம இருந்துட்டேன் என்றான் கௌதம். இதுல தப்பா எடுத்துக்க என்னப்பா இருக்கு? நீ காரை நேரா பிளாட்டுக்கு விடு என்றார். கார் பிளாட்டை நோக்கி பாய்ந்தது. கார் மருத்துவமனை வாசலை அடைந்ததும், அப்ப நான் காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன், நீங்க இறங்கிக்கங்க என்றான் கௌதம். சரிப்பா என்றவர் கீழே இறங்கிக் கொள்ள கௌதம் காரை பார்க் செய்துவிட்டு வரும்போது அப்பா அவரது நண்பர் ஒருவரோடு பேசிக் கொண்டிருப்பதை கண்டான். அப்பா, நான் பிளாட்ல போய் நட்சத்திரா இருக்காங்களான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஒருவேளை நட்சத்திரா இல்லைன்னா நீங்களும் நானும் ஒன்னா போயிட்டு திரும்பி வந்துதானே ஆகணும். நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்றான். சரி, நீ போய் பார்த்துட்டு வந்துடுப்பா என்று கூறிய அப்பா தன் நண்பனோடு பேச்சை தொடர்ந்தார். கௌதம் நட்சத்திராவின் பிளாட்டை நோக்கி நடந்து வந்தான். அவளது பிளாட்டை அடைந்தவன் வாசல் கதவு திறந்திருப்பதையும் வெளியே 3 ஜோடி செருப்புகள் இருப்பதையும் பார்த்தான். உள்ளே பேசும் சத்தமும் கேட்டது. கௌதம் வாசலுக்கு வந்தான். ஹாலில் நட்சத்திராவும் கௌரி சங்கரின் அப்பா அம்மாவும் அமர்ந்திருக்கின்றனர். அவன் கதவை தட்ட முயல அந்த நடுத்தர வயது தம்பதிகளை கண்டு அவனுக்கு வியப்பு. இவர்களையும் இதற்கு முன்பு எங்கோ பார்த்தது போன்ற ஒரு உணர்வு அவனுள் ஏற்பட்டது. இது என்ன விந்தை என்று அவன் வியந்துதான் போனான். ஏனென்றால் நட்சத்திராவை முதன்முறை பார்த்த போதும் அவளை முதன்முறை பார்ப்பது போன்று அல்ல, இதற்கு முன்பே பழக்கமான ஒரு பெண் போன்றுதான் அவனுக்கு தோன்றியது. ஆனால் ஒரு இளைஞனான தான் அதை கூறினால் அது தப்பாகிவிடுமோ என்ற எண்ணத்தால் மட்டுமே அதை மறைத்து அவளது பெயரும் கௌரி சங்கரின் பெயரும் எங்கோ கேட்டு மறந்த பெயர் போல் இருக்கிறது என்பதை மட்டும் கூறினான். என்னம்மா நட்சத்திரா,
டெல்லி வந்தா நீ கொஞ்சம் சந்தோஷமா நிம்மதியா இருப்பேன்னு நாங்க நினைச்சோம். ஆனா நீ இன்னும் இழைச்சு போயிட்டியேம்மா. உன்னோட முகத்தை பார்த்தா நீ சோகத்தோட உச்சத்துல இருக்கிற மாதிரி இருக்கே. ஏம்மா, என்னம்மா ஆச்சு? அதே மாதிரி நீ சாகரோட ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு வர்றதா தானம்மா சொன்ன. ஆனா இந்த ஹாஸ்பிட்டலோட பேரு கௌதம் சங்கர்னு இருக்கே. அப்படின்னா இது சாகருடைய ஹாஸ்பிட்டல் கிடையாதா என்று கேட்டார் கௌரியின் அப்பா. அவள் அமைதியாக அமர்ந்திருக்க, என்னம்மா பேச்சையே காணோம்? ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு வர்ற வழியில கூட அங்கள் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்ன. என்ன விஷயம்னு கேட்டதுக்கு வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், கார்ல பேச வேண்டான்னு சொன்ன. ஆனா வீட்டுக்கு வந்து 15 நிமிஷம் ஆகுது, எதுவுமே பேசாம எங்களையே இப்படியே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க. என்னம்மா, என்ன ஆச்சு என்று மிகவும் பாசத்தோடு கேட்டார் கௌரியின் அப்பா. அவர் தன் கையில் இருந்த டம்ளரில் இருந்து தண்ணீரை மெல்ல பருகியபடியே தான் பேசிக் கொண்டிருந்தார். அங்கள், நான் நம்ம கௌரி மாதிரியே ஒருத்தரை இங்க டெல்லியில பார்த்தேன். இது அவருடைய ஹாஸ்பிட்டல் தான் என்று நட்சத்திரா கூற, கௌரி சங்கரின் அப்பாவின் கரத்தில் இருந்த தண்ணீர் டம்ளர் கீழே விழுந்து தண்ணீர் அவரது முகத்தில் அடித்தது. என்னம்மா சொல்ற? கௌரி மாதிரியே ஒருத்தர நீ டெல்லியில பாத்தியா என்று அதிர்ச்சியோடு கேட்டார். ஆமாங்கள், முகம் மட்டும் இல்ல, குரல் கூட அப்படியே நம்ம கௌரி மாதிரி தான் இருக்கு. அவர் என் முன்னாடி வந்து நிற்கும் போது நான் தடுமாறி போறேன் அங்கள். அது நம்ம கௌரி இல்லைன்னு என்னால நம்பவே முடியல என்றாள் நட்சத்திரா. என்னங்க நட்சத்திரம் ஏதேதோ சொல்றா? எனக்கு எதுவும் புரியல. நம்ம கௌரி மாதிரி யாரோ இருக்கதா சொல்றாளே. அந்த தம்பி யாரு என்னன்னு விசாரிங்க. நம்ம அந்த தம்பியை போய் பார்த்து பேசலாம். எனக்கு இப்பவே அந்த தம்பியை பார்க்கணும்னு ஆசையா இருக்குங்க என்றார் அம்மா. இருமா மஞ்சுளா, நான் தான் நட்சத்திரா கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல என்றவர், அந்த பையனுடைய பேரு கௌதம் சங்கர் நான் சொன்ன என்றார். ஆமா அங்கிள், இந்த ஹாஸ்பிட்டல் அவரோட பேர்ல தான் இருக்கு. உங்களுக்கு கௌதம் சங்கர் தெரியுமா என்று கேட்டாள் நட்சத்திரா. கௌதம் சங்கர் மட்டும் இல்லம்மா, அவருடைய அப்பா சங்கர் கணேஷையும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதை கேட்டதும் கௌதம் அதிர்ந்து போனான். என்னுடைய பேர், எங்க அப்பா பேரெல்லாம் இவருக்கு தெரியுதுன்னா இவர் எங்க சொந்தக்காரரா என்று மனதில் நினைத்தான். அங்கிள், நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல என்றாள் நட்சத்திரா. உனக்கு புரியுற மாதிரியே நான் சொல்றேம்மா. ஆனா நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப ரகசியம். இந்த விஷயம் வெளியில போயிடுச்சுன்னா அப்புறம் நான் ஜெயில் கம்பியை எண்ண வேண்டியதுதான் என்று கௌரியின் அப்பா கூற, கௌதம் அதிர்ந்து போனான். இவர் என்ன சொல்றாரு? ஏதோ பெரிய ரகசியம் மாதிரி இருக்கே. அப்பா இந்த நேரத்துல இங்க வந்தா பிரச்சனை ஆயிடும்னு நினைக்கிறேன் என்று மனதில் நினைத்தவன் சட்டென்று தன் செல்போனை எடுத்து அப்பாவின் எண்ணிற்கு அழைத்தான். ஒரே பில்லில் அப்பா போனை எடுத்தார். அப்பா, நட்சத்திரா இன்னும் வர லேட் ஆகும் தோணுது. இங்க என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் நிக்கிறான், நான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் வந்துட்டேன், நீங்க கார்லயே வெயிட் பண்ணுங்க என்றான். இல்லப்பா, நானும் என் ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு இருக்கேன், கேண்டீன்ல இருக்கேன், நீ கேண்டீனுக்கு வந்துடு என்றார். சரிப்பா என்றவன் அழைப்பை துண்டித்தான். அவர்களின் உரையாடலை இப்போது கவனித்தான் கௌதம். நீங்க என்னங்க சொல்றீங்க? நீங்க ஏங்க ஜெயில் கம்பியை எண்ணணும் என்று கேட்டார் கௌரியின் அம்மா. கண்டிப்பா ஜெயில் கம்பியை நான் எண்ணிதான் ஆகணும். நீயும் நானும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். வீட்டுல எதிர்ப்பு, ரொம்ப கஷ்டப்பட்டோம். உனக்கு ஞாபகம் இருக்கா? வேலை தேடி டெல்லியில வந்து 2 வருஷம் நம்ம இங்க கஷ்டப்பட்டது. அப்பதானே உனக்கு கௌரி பிறந்தான் என்றார். ஆமா, அதை நான் எப்படிங்க மறப்பேன் என்று கேட்டார் கௌரியின் அம்மா. ஆனா உண்மையில என்ன நடந்தது தெரியுமா? உன்னுடைய பிரசவம் முடிஞ்சதும் உனக்கு ரொம்ப சீரியஸா போச்சு. ஓவர் ப்ளீடிங், கர்ப்பப்பையை எடுத்துடணும்னு டாக்டர் சொன்னாரு. வேற வழி இல்லாம உனக்கு ஆபரேஷன் பண்ணி கர்ப்பப்பையையும் எடுத்துட்டோம். ஆனாலும் உனக்கு பிரஷர் ரொம்ப ஹையா இருந்தது.
டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பயந்தாங்க, உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற பயம். அப்பதான் இனி ஒரு ஷாக்கான செய்திய டாக்டர் என்கிட்ட சொன்னாரு. பிறந்த குழந்தைக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ், குழந்தை ஒரு வாரம் கூட உயிரோட இருக்காதுன்னு சொன்னாரு. அதிர்ந்து போயிட்டேன். உங்ககிட்ட அதை சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம நான் பட்ட கஷ்டம் இருக்கே. என்ன பண்றது எது பண்றது எதுவுமே தெரியல. சொந்த பந்தங்கள் யாரும் பக்கத்துல இல்ல. தனியா தவிச்சிட்டு இருந்தோம் நம்ம. அந்த நேரத்துல உண்மை தெரிஞ்சு உனக்கும் ஏதாவது ஆயிடுமோ, நான் உன்னையும் எழுந்துடுவேணும்னு ரொம்ப பயந்து போயிட்டேம்மா. அந்த பயத்துலதான் நான் பண்ணக்கூடாத பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதுக்குதான் கடவுள் நம்ம கௌரியை நம்ம கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சுட்டானோ என்னவோ என்றார் கௌரியின் அப்பா. அங்க நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு எதுவும் புரியல என்றாள் நட்சத்திரா. கௌரியோட அம்மாவை பிரசவத்துக்காக சேர்த்த ஹாஸ்பிட்டல்ல தாம்மா கௌதமோட அம்மாவும் நம்ம கௌரியோட உண்மையான அம்மா அவங்கதான். அவங்களும் பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டாங்க. அவங்களுக்கு 2 குழந்தை பிறந்தது. ஆனா எங்களுக்கு பிறந்த குழந்தையோ இன்னும் 1 வாரத்துல இறந்து போகும்னு வேற டாக்டர் சொல்லிட்டாரு. எங்க ரூமும் அவங்க ரூமும் பக்கத்து பக்கத்துல தான் இருந்தது. மஞ்சுளாவுக்கும் ஆண் குழந்தை தான் பிறந்திருந்தது. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. எங்க நல்ல காலமோ கெட்ட காலமோ தெரியல. பிரசவம் பார்த்த அந்த டாக்டரோட அம்மா தவறிட்டதால அவர் சட்டனை கிளம்பி போயிட்டாரு. ஹாஸ்பிட்டல்ல வேற யாருக்கும் தெரியாது எங்க குழந்தைக்கு இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு, 1 வாரத்துல குழந்தை இறந்துடும்ன்ற விஷயம். ஏன்னா அத டாக்டரும் வேற யார்கிட்டயும் சொல்லல. அதுக்குள்ள அவர் கிளம்பி போயிட்டார் அவசரத்துல. அது எனக்கு உதவியா இருந்தது. பகல்ல நம்ம கௌரியோட அம்மா அசந்து தூங்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு துணியா இருந்த கௌரியோட பாட்டி கீழே பார்மசியில போய் மெடிசன் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த நேரத்துல நான் எங்க குழந்தைய கொண்டு போய் அங்க படுக்க வச்சுட்டு நாம கௌரியை எடுத்துட்டு வந்து எங்க ரூம்ல படுக்க வச்சுட்டேம்மா. 3 குழந்தைய அன்னைக்குதான் பிறந்திருந்தது. மஞ்சுளா ஆபரேஷன் ஆனதால ஐசியூல அன்னைக்கு இருந்தா. 3 குழந்தையும் ஒரே மாதிரி இருந்ததால என்னால குழந்தைங்களை மாத்தி வைக்க முடிஞ்சது. யாராலையும் அதை கண்டுபிடிக்கவும் முடியல. யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. 1 வாரம் கழிச்சு எங்க குழந்தை இறந்து போச்சு. நம்ம கௌரியோட அப்பா தான் அவருடைய அம்மா கிட்ட என்னுடைய பையனுங்களுக்கு கௌரி சங்கர் கௌதம் சங்கர்னு சொல்லி பேர் வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. 1 குழந்தை இறந்ததும் கௌரி சங்கர் இறந்துட்டான், இது கௌதம் சங்கர் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மா கிட்ட வேதனையோட அவர் சொல்லிட்டு இருக்கதை கேட்டேன். அதனாலதான் அவருடைய விருப்பப்படியே நம்ம கௌரிக்கு கௌரி சங்கர்னே பேர் வச்சேன். கோடீஸ்வரன் வீட்டு பையன் நம்ம கௌரி. அவன் 6வது படிக்கும் போதுதான் எனக்கு கவர்மெண்ட் வேலையே கிடைச்சது. அது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனாலும் எங்க கஷ்டத்தை கௌரிக்கு தெரியப்படுத்தவே இல்லை. நம்ம கௌரி அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிச்ச பாவம் என்ன விடல. அதுதான் கடவுள் கௌரியை நம்ம கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சுட்டான்னு நினைக்கிறேன் என்று வேதனையோடு கௌரி சங்கரின் அப்பா கூற, நட்சத்திராவும் கௌரி சங்கரின் அம்மாவும் மௌனமாகி போயினர். கௌரி சங்கரின் அம்மா தன் கணவனின் தோளில் சாய்ந்து அழுதார். அழாதம்மா, எல்லாம் நம்ம விதி. நமக்குன்னு தந்த குழந்தையும் நமக்கில்ல, நானா திருடின குழந்தையும் நமக்கில்ல என்று கூறியபடியே மெல்ல நிமிர்ந்தவர் வாசலில் நிற்கும் கௌதமை கண்டு அதிர்ந்தார். கௌதமின் கண்களில் கண்ணீர். அவர் அதிர்ச்சியோடு சட்டென்று அப்படியே எழுந்து நின்றார். அவரது அந்த அதிர்ச்சியான செயலை கண்டு வாசலை பார்த்த நட்சத்திராவும் கௌரி சங்கரின் அம்மாவும் அதிர்ந்து போயினர். அவர்களும் சட்டென்று அதிர்ச்சியில் அப்படியே எழுந்து நின்றனர். கௌதம் மெல்ல வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்து வந்தான். அது கௌரி அல்ல என்று அவர்களால் நம்பவே இயலவில்லை. ஆனால் அது கௌதம். தான் பேசிய அனைத்தையும் கௌதம் கேட்டுவிட்டான் என்று கௌரி சங்கரின் அப்பாவுக்கு நன்றாக புரிந்தது. அவர் தலை கவிழ்ந்து நின்றார். அவர் அருகில் வந்த கௌதம், என் கூட பிறந்த என்னுடைய சகோதரனை என்கிட்ட இருந்து நீங்க பிரிச்சிருக்கீங்க.
ஆனாலும் நீங்க எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதை பண்ணீங்கன்னு நீங்க சொன்னதை கேட்டேன். அதனால இந்த விஷயத்த நான் எங்க அப்பா அம்மா கிட்ட கண்டிப்பா சொல்ல மாட்டேன். நீங்களும் எனக்கு அப்பா அம்மா தான். என்னுடைய கூட பிறந்தவனை நீங்க வளர்த்துருக்கீங்கன்னா நீங்களும் எனக்கு அப்பா அம்மா தானே. ஒருவேளை எங்க அப்பா உங்களை பார்க்க வந்தா கூட இந்த விஷயத்த காட்டிக்க வேண்டாம். எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கங்க. கடைசி வரைக்கும் அவங்களுடைய மகனை நீங்க திருடின விஷயம் அவங்களுக்கு தெரிய வேண்டாம். அதுதான் எல்லாருக்கும் நல்லது என்று அவன் கூற, அவன் கரத்தை இறுக்கமாக பிடித்து கதறி அழுதார் கௌரி சங்கரின் அப்பா. அவருக்கு ஆறுதல் கூறி அவரை மெல்ல அவரது இருக்கையில் அமர்த்தினான் கௌதம். அதன் பின் அவனது பார்வை நட்சத்திரா மீது பதிந்தது. நட்சத்திரா, இனிமே அந்த வீருவாலையும் சாகராலையும் உனக்கு எந்த ஆபத்தும் வராது. நானும் அப்பாவும் அவங்க 2 பேரையும் போய் சந்திச்சு உன்னுடைய விஷயத்துல இனிமே மூக்க நுழைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வார்னிங் தான் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதனால இனிமே அவங்க உன் பக்கத்தால வச்சு கூட படுக்க மாட்டாங்க. நீ தைரியமா இருக்கலாம். ஆனாலும் நீ கொஞ்சம் கவனமா தான் இரு. அவனுங்க எப்ப வேணாலும் அவனுங்களுடைய வாழை ஆட்டலாம் என்று கௌதம் கூற, கௌரி சங்கரின் அப்பா அம்மா இருவரும் அதிர்ச்சியோடு நட்சத்திராவையும் கௌதமையும் மாறி மாறி பார்த்தனர். என்னப்பா சொல்ற? சாகரால நட்சத்திராவுக்கு ஆபத்தா? ஏன், எதுக்கு என்று கேட்டார். அப்பா, நான் உங்களை அப்படிதான் கூப்பிட ஆசைப்படுறேன். என்ன காரணம்னு தெரியல. கௌரி சங்கரை சாகரும் அந்த வீரும் சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்க. அது எதனால எதுவுமே தெரியல. அந்த விஷயம் நட்சத்திராவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால நட்சத்திராவுக்கும் எப்பவும் ஆபத்துண்டு. அவனுக்கு 2 பேரையும் சந்திச்சு வார்னிங் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். நேத்து அந்த சாகர் வீரு கிட்ட மாட்டிக்கிட்ட நட்சத்திராவை ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருந்து நான் காப்பாத்தினேன். அதுக்கப்புறமா இங்க பிளாட்ல தங்க வச்சுட்டோம். இந்த ஹாஸ்பிட்டல்லையும் வேலையை போட்டு கொடுத்துட்டோம் என்று கௌதம் கூற, கௌரி சங்கரின் அப்பா அம்மா அதிர்ச்சியோடு நட்சத்திராவையும் கௌதமையும் பார்த்தனர். கௌரி சங்கரை கொலை பண்ணிட்டாங்களா? எதுக்கு என்று கேட்டார் கௌரி சங்கரின் அப்பா. தெரியல, அதை கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா அவங்க 2 பேருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அவங்க கொலை பண்ணது என்னுடைய சகோதரன் இல்லையா? அவங்களை எப்படி நான் சும்மா விடுவேன் என்று கேட்டான் கௌதம். நட்சத்திராவின் கண்கள் நிறைந்து வழிந்தது. இங்க பாரு நட்சத்திரா, நீ இனிமே அழ தேவையில்லை. தைரியமா இருக்கலாம். முடிஞ்சா கௌரியோட அப்பா அம்மாவையும் இங்கேயே தங்க வச்சுக்க, உனக்கு துணையா என்று கௌதம் கூற, கண்டிப்பா இப்படி ஒரு நிலைமையில நட்சத்திரா கூட நாங்க இருந்துதான் ஆகணும். ஊர்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நாங்க சட்டுன்னு கிளம்பி வந்துடுறோம். 2 நாள் நாங்க இங்க இருப்போம். அது முடிஞ்சு நாங்க ஊருக்கு போயிட்டு வந்துடுறோம். அது வரைக்கும் நட்சத்திராவை கொஞ்சம் பத்திரமா நீங்க தான் பாத்துக்கணும் என்றார் கௌரி சங்கரின் அப்பா. கண்டிப்பா பாத்துக்கிறோம். நீங்க தைரியமா போயிட்டு சீக்கிரமா உங்க வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துடுங்க. அப்பா எனக்காக கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நட்சத்திராவும் நீங்களும் ஏர்போர்ட்ல இருந்து இன்னும் வரலன்னு தான் நான் அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன். அப்பா அப்பாவோட ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்காரு. நான் சீக்கிரமா போறேன். நாளைக்கு ஒருவேளை அப்பா உங்களை பார்க்க வரலாம். அப்பவும் நீங்க எதுவுமே காட்டிக்க வேண்டாம். அதுதான் இப்போதைக்கு நல்லது. இப்போதைக்குன்னு இல்ல, எப்பவுமே அதுதான் நல்லது. கடைசி வரைக்கும் எங்க அப்பா அம்மாவுக்கு உண்மைகள் எதுவும் தெரிய வேண்டாம். அப்ப சரி, நான் கிளம்பட்டுமா என்று கேட்டான் கௌதம். சரிப்பா, உங்க அப்பா கிட்ட எதுவும் காட்டிக்கல என்று கௌரி சங்கரின் அப்பா கூற, அவன் மூவரிடமும் விடை பெற்று அங்கிருந்து சென்றான். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கதையோட அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.